வீடு வேதம் சொல்லுகிறது என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் என்று. இந்த காலை வேளையில கூட இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகம் இது. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி வாழ்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையினால இந்த காலை வேளையில உடைய இருதயம் முழுவதும் அவரையே நோக்கி பார்க்கணும்.
இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ சும்மா நம்ம உட்காந்து அவரை பாடிட்டு அவரை துதிச்சுட்டு ஏதோ சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு எழுந்து போவோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே அதனாலே ஒரு பலனும் நமக்கு சொல்லுங்க கிடையாது. ஆனால் இது தேவனுடைய வீடு, அவரை காண வந்திருக்கிறேன். அவர் என்னை ஆற்றுகிறார், என்னை தேற்றுகிறார், என்னை விசாரிக்கிறார். இந்த இடத்துல எனக்கு வேண்டிய புதிய கிருபைகளை, பலனை, தைரியத்தை, தெளிவை, ஆலோசனைகளை எனக்கு அவர் கொடுக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தையில தான் வல்லம் இருக்கு. அந்த வார்த்தையை நமக்குள்ள என்ன பண்ணணும், எப்படி ஒரு நிலத்துல ஒரு செடியில தண்ணி ஊற்றினா அது என்ன பண்ணும், அப்படியே எல்லாத்தையும் அப்படியே உறிந்து கொள்ளும். உறிந்து கொண்டு அது என்ன செய்யும், பிறகு அதனுடைய வளர்ச்சியை நமக்கு காண்பிக்கும். அது போலதான் நாமும் கூட தெய்வ சமூகத்துல வரும்போதெல்லாம் நீங்க பாட்டுக்கு மேலோட்டமா இங்க உட்கார்ந்துட்டு போனா எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதில் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியர்கிட்ட போனாலும் சரி, ஆண்டவரே முன்ன இருந்தாலும் கூட நமக்கு ஒரு அற்புதமும் நடக்காது. வேதம் சொல்லுகிறது, அநேக இடங்களிலே அவர் போனபோது இவர் யாரு, தச்சை விட்ட பிள்ளை, மரியாளோட பிள்ளை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஆண்டவரால் என்ன பண்ண முடியல, அற்புதம் செய்ய முடியவில்லை. அவர் தேவனுடைய குமாரன், அவர் வானத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ, அங்கேதான் அவர்களுக்கு என்ன செய்ய முடிந்தது, அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது. அவர் சொல்லுகிறார், அவரை அங்க அவர்கள் விசுவாசிக்காதனால அவரால் அநேக அற்புதங்களை என்ன பண்ண முடியல, செய்ய முடியலன்னு கடவுளையே சொல்லப்படுது. யாரையே சொல்றாரு, ஆமா ஆண்டவரையே சொல்றாரு. என்னால அங்க என்ன பண்ண முடியல, ஆமா அற்புதங்களை செய்ய முடியல. அப்போ விசுவாசித்தால் என்ன நடக்கும், கடவுளே முன்னாடி இருந்தா கூட நீ அவரால் அற்புதம் நடக்கும்னு விசுவாசிச்சாதான் அற்புதம் நடக்கும், இல்லைன்னா அற்புதம் நடக்க. நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன சபையா இருக்கு, இவர் படிக்கவே இல்லை இந்த ஊழியக்காரு, இவர் என்ன பழகி பேசுறாரு, இவர் என்ன சொல்றாருன்ட்டு யாரை தான் நம்ம நினைக்கிறோம், மனுஷரை தான் பார்க்கிறோம். மனுஷரை பார்க்க வேண்டியதில்லை, அவன் நம்மை அழைத்த, நம்மை இணைத்த, நம்மை உறுதிப்படுத்த தேவன் வந்தவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் பெரிய மேய்ப்பன். இங்க உட்கார்ந்து இருக்கிற நாங்க உங்களை மேய்க்கிறத நினைச்சிக்க கூடாது, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஆண்டவர் தான் செய்யறது மேய்ப்பனா இருக்கிற. வேதம் சொல்லுகிறது ஊழியக்காரனை கண்காணி என்று. என்ன சொல்லுது, கண்காணியா வச்சிருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம், கண்காணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆடு போகுது, இப்படி போகுதுன்னா ஏய் ஏன் இப்படி போறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கொம்பு வச்சு அப்படி தட்டுவான், இப்படி அடிப்பான், இப்படி போகணுவான். அப்ப என்ன பண்ணுவான், போக வேண்டிய இடத்திற்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்படியே கண்காணிச்சுட்டு கூட்டிட்டு போறான். அவ்வளவுதான், அதுதான் என்னுடைய வேலை. அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லணும், என்ன பேசுறாரோ அதை பேசணும். அவருக்கு மிஞ்சி எதையும் நாங்க என்ன பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. சொல்லி நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அது சொல்லிட்டு நடக்கலன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க, நாங்க சொல்றதே இல்லை. நீங்க உங்க ஆண்டவருடைய வழியில நீங்க நடந்தா அவர் உங்களுக்கு சொல்லுவார். நாங்க யாருக்கும் என்ன பண்றது இல்லை, இதை சொல்லும் அதை செய்யணும்ட்டு. ஏன்னா அவர் தான் எல்லாம் எல்லாரும் வழி நடத்துகிற தெய்வம். நம்ம கண்கள்லாம் யாரை தான் பார்க்கணும், அவரை தான் பார்க்கணும், அவரை தான் பார்க்கணும். மோசே ஒரு பெரும் கூட்டத்தை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான். ஆனா அவனால என்ன பண்ண முடியல, அந்த ஜனங்கிட்ட தாக்கு பிடிக்க ஒருத்தரா நின்று போறான். 400 வருஷம் அந்நிய தேசத்துல வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களுக்குள்ள எத்தனையோ என்ன இருக்கும், பொல்லாத விஷயங்கள் இருக்கும், பொல்லாப்புகள் இருந்திருக்கும். அவனை ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. அவன் சொல்றான், பா நான் தகப்பனா, நானா பெத்த அவங்கள நான் என்ன சுமக்கணும் அப்படின்னு என்ன பண்றான் கேட்கிறான். அவனுக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, விசனமாயிடுச்சு, என்னால முடியாது இதெல்லாம். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் எல்லாருக்குள்ளேயும் அந்த நோக்கம் இருக்கணும். நடத்துறவங்களுக்குள்ள மட்டும் அந்த நோக்கம் இருந்தா போய் சேர முடியாது. எல்லாருக்குள்ளே வர்றவங்க சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், எதுக்கு வந்துக்கிறோம், ஏன் வந்துக்கிறோம், இப்போ நான் உயிரை கொடுத்து மூச்சு வாங்க, நீங்க எல்லாம் அமைதியாக தான் இருக்கிறீங்க. இப்போ உங்களை முடிச்சாங்க கொடுத்து அவங்கள பேசி உங்களை என்ன பண்ணணும், நான் இப்போ
உயிர்ப்பிச்சு இதோட வார்த்தைகளை உங்களுக்கு போதிச்சு அப்படியே உங்களை என்ன பண்ணணும், ஆவிக்குள்ள நான் நடத்தி கொண்டு போய் இந்த ஆராதனையை முடிக்கணும். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மரபேனோ உமது அன்பை, மரபேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. மரபேனோ உமது அன்பை, மரபேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, என் பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே திவலா சரவலம. நல்ல உற்சாகமா, நல்ல மகிழ்ச்சியா அப்பா. திவலகரவலவரவலவ. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மவிட்ட யாரோ இல்லை ஏசையா. உங்களை மறந்து ஆராதனை செய்ய, உங்களை மறந்து ஆராதனை செய்ய. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நல்ல வாய திறந்து யார் யாரையோ நம்பி இருக்கிறீங்க, ஆண்டவரை போதும்னு சொல்லு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா.
இப்பொழுதும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போறோம். புத்தரமோடு கூட பேசுகிற நேரம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாக்குத்தத்தம் தெரியும் சொல்லுங்க. சொன்ன வாக்குத்தத்தத்துல எத்தனை வாக்குத்தத்தம் தெரியும்? மாசம் மாசம் கொடுத்துருக்கோம். அப்படி யோசனை பண்ணியே சொல்லுங்க. தூக்கம் வந்தா தூங்கிடுங்க. இப்போ இன்னும் புதுசாக வாக்குத்தத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டுனாங்க. எல்லாம் தயாராக இருக்கும். துப்பாக்கி ரெடியாக இருக்கு. தோட்டா கொடுத்தா போட்டு அப்படி டப்பு டப்புன்னு அடிப்பன்ற மாதிரி இருந்தால் பெறுவாரு. முதல்ல என்ன சொல்றாரு ஆண்டவர்? எனக்கு கீழ்ப்படிங்கன்றார். அந்த கீழ்ப்படிதல்ன்றது என்ன தெரியுமா? சபைக்கு எப்போ வேணாலும் போகலாம், அவ்வளோதான். அதில் வந்தவங்க யாருன்னு கேட்டாக்க ஒரு 6 பேர். எப்போ வேணாலும் போகலாம். ஐயோ ஐயா நான் வந்ததே ஏதா லாபம்னா எங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு தான். அப்படி வந்தவங்களுக்கு ஏதோ லாபம். சீக்கிரமாக வந்தவங்களுக்கு நிச்சயம் லாபம். நீங்களே தெரிஞ்சீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேர். மற்றவங்க எல்லாமே கரெக்டாக வந்துட்டீங்க. அந்த 6 பேர் சொன்னால் துக்கமாகிடும். நம்ம எதுக்கு வரோன்றது யோசனை பண்ணணும். அதுதான். வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அதெல்லாம் கரெக்டாக போயிடணும். ஏன்னா உலகத்தான் பிசாசு அடிப்பான். அவன் என்ன வேணாலும் செய்வான். ஆண்டவர் எல்லாம் பண்ணவே மாட்டார். அவர் நன்மையின் தேவன். எல்லாருக்கும் தெரியணும். அவர் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு மாத்திரமே. பிசாசானும் அப்படி கிடையாது. அவனுக்கு தீமை தான். யாரை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். நிறைய பேருக்கு இல்லை, சிலருக்கு
ஒரு சில காரியத்தின் நிமித்தமாக தடைகள், ஆதலால் நான் லேட்டாக வர வேண்டிய சூழ்நிலை. சிலர் போகலாம்பா, தேவைப்படம் போனோம், ஒன்றும் நடக்கலையா? எப்படி நடக்கும்? நம்ம கிறிஸ்துக்கு எங்கெல்லாம் நடக்குதுன்றவங்க எப்படி யோசிச்சு பாரு. எங்களுக்கு மட்டும் நடக்குது, எப்படி நடக்குது? சொல்லக்கூடாது, ஆனாலும் தேவன் செய்யற கிருபையை சொல்லிதான் ஆகணும். மனைவி சொன்ன ஏன்பா அதெல்லாம் போய் சொல்றோம்னா அவரை மகிமைப்படுத்துதான். ஆண்டவரை நம்பினா நாம நினைப்பதற்கு மேலாய், அதுதான் ஆண்டவர் சொல்றார். என்னது? நாம் நினைப்பதற்கு மேலாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் மட்டும் இல்லை, போதுமானவர். எல்லாம் அவருடைய. அவர் வந்த யாவரும் நீங்க என்ன பண்ணணும்? அதை நினைவு கூறணும். நான் அப்புறமா போறேன், இப்ப நீங்க எல்லாம் எழுந்து நில்லுங்க. யாரை கேட்டீங்களா? வாக்கு தத்தம் எல்லாம் தத்தத்தையும் முடிச்சிட்டாங்க. இப்ப இந்த லாஸ்ட் தத்தத்தை தான் முடிவு போறாங்க. யோசிங்க, வாக்கு தத்தம் கொடுத்தா நாம அதன்படி நடக்கிறோமா, தேவன் சொன்னபடி கேட்கிறோமா? அதுதான் முக்கியம். நீ 1ஆம் தேதி ஆச்ச வாக்கு தத்தம் கொடுக்காம எப்படி வந்தவனே வாக்கு தத்தம் கொடுத்துருவாங்க. மனைவி முன்கூட்டி என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. அப்பா இன்னைக்கு போனவங்க என்ன பண்ணிடு? வாக்கு தத்தத்தை கொடுத்து விடு. அவங்க சொன்னதுனாலதான், விஜயா கேட்டதுனால இல்ல. மனைவி நைட்டே என்கிட்ட சொல்லிட்டாங்க, காலையில என்ன பண்ணிடு? வாக்குறுதியை கொடுத்துருங்க. நீதிமொழி 3 எடுத்துக்க சொல்லாமா? நீதிமொழி 3 6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றத மறுபடியும் வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவரை தான் நினைவுபடுத்தணும். நானும் அப்படிதான். எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீது கேட்பது போல நான் அவரை காப்பீட்டு என்ன கேட்பேன்? ஆண்டவரே இந்த காரியம் செய்யலாமா வேணாமா, எனக்கு உணர்த்தும். போகலாமா வேணாமா, எனக்கு உணர்த்தும். அப்படிதான் கேட்பேன். அப்போ உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். என்னை படைத்தவர், எனக்கு ஜீவனை தந்தவர், எனக்காகவும் யாவற்றையும் செய்து முடித்தவர், என்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கூட என் தேவனாகிய கர்த்தர் சுமந்தவர், என்னை விடுதலையாக்கினவர். இப்படித்தாங்க ஆண்டவரை நம்ம நினைவு கூறணும். அம்மா ஆண்டவரே, மழை எல்லாம் முடியும் ஆண்டவரே, அப்பா மழை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, மழை எல்லாம் கொடுமை எனக்கு கொட்டிட ஆண்டவரே, நான் பேக்ல முடிச்சுட்டு போயிடுறேன். அவரை நினைவு கூறணும். என்னென்று உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம போற வழி, அந்த நோக்கம், அந்த நினைவு, அந்த எண்ணம், ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவது? செவ்வையாய். எனக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, நாங்க போகவே இல்லை. என்னப்பா இன்னைக்கு போய் வச்சுட்டேனாக்கா? சார் நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க ஒன்றும் வரோம் சார், நாங்கள் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறோம் சார். இதுதான் நம்முடைய பாதையை, நினைவுகளை, எண்ணத்தை, நோக்கத்தை ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார். இதுதான் நம்மளுக்கு. என் பாதையை செவ்வைப்படுத்துவானா? யாரோ சொன்ன கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த ஒன்றும் கிடையாது. நான்லாம் போய் பார்த்துட்டேன். சொத்தை தான் கொஞ்சம் மிஸ் ஆனா வழிக்கு கீழே விழுந்துருவாங்க. வைக்கன்னு பேரு, அப்படியே காலை வச்சா வழுக்கும். நான் 8 வருஷம் போயிருக்கேன். சும்மா அவன் சொன்னானே இவனுக்கு சொல்றாங்க கல்லும் முள்ளும், காலுக்கு மெத்தையே கிடையாது, சொத்தை தான். காலுக்கு குத்தின்னு உட்காந்து ஏந்து எங்கே பார்த்தா 4 பேர் போவான், அங்கே பார்த்தா 4 பேர் உட்காந்துருப்பான். முடியல, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் தேவன் சொன்னார்னா அது நிஜமாவே சரியா இருக்கும். ஆதலால் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வெறும் வழியை மட்டும் இல்லைங்க, அந்த வழியில போவதற்கான நான் சொன்ன எண்ணம், நோக்கம், அறிவு,
நம்ம நினைச்ச காரியம் எல்லாவற்றும் ஆண்டவர் ஒழுங்குபுறமாக நமக்கு செய்து முடிப்பார். அதுதான் நிறைய காரியம் நம்ம ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கணும். அவர் நினைவு கூறணும், அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைச்சுக்கின்னா எசப்பா எசப்பா அது இல்லை, அவர் சொன்ன வார்த்தைகளை காது உள்ளவன் யாவரும் கேட்கப்படுவர்கள். அப்போ அவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். உட்கார வச்சேன் என்ன ஆயிட போகுது இந்த வார்த்தை, இதை காதுல வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லி பாருங்க. இந்த ஒரு மாசம் ஃபுல்லா இருக்குது. இந்த 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 30ஆம் தேதி வரைக்கும் வச்சுங்க. அப்போ 30, 31 வரைக்கும் இந்த வார்த்தையை இந்த மாதம் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த சொல்லி 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 பார்த்து பழகுனா நமக்கு என்ன இருக்கும், ஆறுதல் கிடைக்கும். நிறைய பேர் அது பண்றதுனால தான் ஏதோ இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, கிளி கோசிய மாதிரி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு எனக்கு, அப்படியா சரி ஆண்டு நீ சொல்லிட்டு நடக்குமாண்ணா, அவர் சொன்னா நடக்கும், நமக்கு நடக்கணுமே. உண்மையல்லாமல் எனக்கு ஒரு தெய்வம் யாரும் இல்லை, வானிலும் பூவிலும் அயலிதானையா. உண்மையல்லாமல் எனக்கு ஒரு தெய்வம் யாரும் இல்லை, வானிலும் பூவிலும் அயலிதானையா. நான் வாழ்வதும் இருப்பதும் உங்கள் தயவப்பா, நான் வாழ்வதும் இருப்பதும் உங்கள் தயவப்பா. Thank you.
நெஞ்சிலே நான் உம்மை நினைத்து பாட்டு படிக்கிறேன். நெஞ்சிலும் பாரும் நெஞ்சிலே இருந்தாலும் உம்மை நினைத்து துதிக்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. நல்லவரை நன்மை செய்தவரை மறந்தால் அது எனக்கு நியாயமில்லை. நெஞ்சிலே நான் உம்மை நினைத்து பாட்டு படிக்கிறேன். காலம் வரும் என்று நானும் காத்திருந்தேனே, நல்ல வேலை வரும் என்று எதிர்பார்த்திருந்தேனே. காலம் வரும் என்று நானும் காத்திருந்தேனே, நல்ல வேலை வரும் என்று எதிர்பார்த்திருந்தேனே. காலங்களை கரத்தில் வைத்த கர்த்தரை மறந்தனே, காலங்களை கரத்தில் வைத்த கர்த்தரை மறந்தனே. காலம் வரவில்லை, நல்ல வேலை வரவில்லை. காலம் வரவில்லை, நல்ல வேலை வரவில்லை. நெஞ்சிலே நான் நினைத்து பாட்டு படிக்கிறேன். இல்லை என்று சொல்லுவோரை தள்ளிட மாட்டி, அடி கொடுப்பவரை ஆசீர்வதிக்க மறந்திட மாட்டி. இல்லை என்று சொல்லுவோரை தள்ளிட மாட்டி, அடி கொடுப்பவரை ஆசீர்வதிக்க மறந்திட மாட்டி. கர்த்தரை தெய்வம் என்று நம்புவோரை கைவிடவும் மாட்டி. கஷ்டங்கள் வந்தாலுமே நஷ்டப்பட விட்டிடவும் மாட்டி. 30 கோடி தெய்வங்கள் வணங்கும் இயேசுவை போற்றிடுவே. 30 கோடி தெய்வங்கள் வணங்கும் இயேசுவை போற்றிடுவே. நெஞ்சிலே நான் உம்மை நினைத்து பாட்டு படிக்கிறேன். கட்டி கொண்ட கனவு நம்பு கிடைக்கவில்லையே, கடைசி வரை சேர்ந்து வாழ முடியவில்லையே. கட்டி கொண்ட கனவு நம்பு கிடைக்கவில்லையே, கடைசி வரை சேர்ந்து வாழ முடியவில்லையே. அண்ணன் தம்பி பக்கத்திலே உண்மையும் இல்லை, அக்கா தங்கை உறவிலே பாசனமில்லையே. நாசி சுவாசிக்கும் எவரையும் நம்பதை என்று சொல்லி, நாசி சுவாசிக்கும் எவரையும் நம்பதை என்று சொன்னார். நெஞ்சிலே நான் உம்மை நினைத்து பாட்டு படிக்கிறேன். பாரும் நெஞ்சிலே இருந்தாலும் உம்மை நினைத்து துடிக்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்காமல் எனக்கு முடியவில்லை. நல்லவரை நன்மை செய்தவரை மறந்தால் அது எனக்கு நியாயமில்லை. என் நெஞ்சிலே நான் உம்மை நினைத்து பாட்டு படிக்கிறேன். மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மானிடரே இதை நான் எண்ணி
பாருமே மண்ணீடு மனித வாழ்வு கொஞ்ச காலமே மானிடரே இதை நானும் எண்ணி பாருமே மன்னன் இயேசு பொன்னடியில் வந்து பாருமே மன்னன் இயேசு பொன்னடியில் வந்து பாருமே துன்பமெல்லாம் இன்பமாக மாறி போகுமே மண்ணீரே மனித வாழ்வு கொஞ்ச காலமே கொஞ்ச காலமே அஞ்சக்காரன் ஓட்டத்திலும் அதிவிரைவாய் ஓடிடுமே நெய்கிறவன் இழையை போல உன்னாலெல்லாம் பறந்திடுமே அஞ்சக்காரன் ஓட்டத்திலும் அதிவிரைவாய் ஓடிடுமே நெய்கிறவன் இழையை போல நாளெல்லாம் பறந்திடுமே நன்மைகளை காணாமல் உன் விழிகளையே மூடிடுமே நன்மைகளை காணாமல் விழிகள்லாம் மூடிடுமே காணிலத்தில் போதே நீ நன்மைகளை செய்திடுமே நானிலத்தில் உள்ள போது நன்மைகளை செய்திடுமே மண்ணீடு மனித வாழ்வு கொஞ்ச காலமே சஞ்சலத்து பாதையிலே நெஞ்சம் நொந்த உள்ளங்களே சாந்த ரூப இயேசு வீடும் சடிதியிலே வாருங்களே சஞ்சலத்து பாதையிலே நெஞ்சம் நொந்த உள்ளங்களே சாந்த ரூப இயேசு வீடும் சடிதியிலே வாருங்களே தேடி வந்த மனிதருக்கோ இன்பங்கள் கிடைத்திருக்கு தேடி வந்த மனிதருக்கோ இன்பங்கள் கிடைத்திருக்கு தேடாத மனிதருக்கோ ஆற்றிலைகள் காத்திருக்கு தேடாத மனிதருக்கோ ஆற்றிலைகள் காத்திருக்கு மண்ணீரே மனித வாழ்வு கொஞ்ச காலமே பொருளை கொடுத்தாலும் இப்புவியை வாங்கிடலாம் எப்பொருளை கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்காது பொருளை கொடுத்தாலும் இப்புவியை வாங்கிடலாம் எப்பொருளை கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்காது தேவனின் இருப்பிடுமே அது சந்தோஷமே தேவனின் இருப்பிடுமே அது சந்தோஷம் பிறப்பிடுமே உன் சஞ்சலத்தை சொல்ல வந்தால் சந்தோஷம் கிடைத்திடுமே மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்ச காலமே மானிடரே இதை நாளும் எண்ணி பாருமே மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்ச காலமே மானிடரே இதை நாளும் எண்ணி பாருமே மன்னன் இயேசு பொன்னடியில் வந்து பாருமே மன்னன் இயேசு பொன்னடியில் வந்து பாருமே உன் துன்பமெல்லாம் இன்பமாக மாறி போகுமே துன்பமெல்லாம் இன்பமாக மாறி போகுமே மண்ணீரே மனித வாழ்வு கொஞ்ச காலமே
வாழ்வு கொஞ்ச காலமே. எல்லாருக்கும் தெரியும், யாரும் நினைவு கூர்ந்தது இல்லை. நான் நினைக்கிறேன் என்னை தவிர. நான் அடிக்கடிக்கு நினைவு கூறுவேன். ஆனா கொஞ்ச காலமா இருந்தாலும் கூட ஆண்டவர் இந்த மனைவி நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். அனுபவிப்போம். ஒருத்தர் சொன்னாரு, அனுபவி ராஜா அனுபவி. அது ஒன்று 2 வரி பாட ராஜாக்கு சொல்றாரு, அனுபவி ராஜா அனுபவி. நம்ம ராஜாவும் சொல்றாரு. அவர் சொன்னதுதான் மற்றவங்க சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் நிமித்தமா நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யுங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கும்? நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குமே. நமக்கு தேவை ஆண்டவர் தான் மையம் பண்ணணும். சபைக்கு தேவை செய்வோம், அவ்வளவுதான். சிலர் என் மனைவி நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் அந்த பூமியில் அவர் ஊழியத்தை செய்வது நிமித்தமாக நமக்கு இதெல்லாம் தேவை, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் எவ்வளோ லட்சங்கள்லாம் கூட்டி செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் நிமித்தமாக எனக்கும் தெரியும், நானும் கொஞ்ச காலம் தான் மண்ணில். அது வரைக்கும் தேவனை மகிமைப்படுத்தி நிம்மதியாய் மரித்தால் என்பது செத்தாலும் தேவனுக்குள்ளா என்ன பண்ணணும்? ஒரு ஊழியத்தை செய்து கொண்டே மரிப்பது நலம். உண்மையா உத்தமமாய் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் உணர்த்தும் பேர் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, எப்படியே போனது. எனக்கு யாரும் புத்தி சொல்ல முடியல. திரும்ப திரும்ப சொல்றேன்னா ஆண்டவர் எனக்கு புத்திமதிகளை சொல்ல, அதன்படி நான் கேட்டு நடந்து கொண்டிருக்கிறேன். ஆதலால் தான் இந்த நாளிலும் நீதிமொழி 22, 17, 18, 19 நிதானமா வாசிக்கப்படும் போது காது உள்ளவர் யாவரும் கேட்க. நீதிமொழி 17, 18, 19, 22. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. சொன்ன வார்த்தை உன் செவியை சாய்த்து, அது உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் அநேகரில் சிலர் ஞானிகளாய் புத்தி, ஞானம், அறிவு இவை எல்லாவற்றையும் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்களாய் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து அவருடைய ஜனங்களுக்கு போதிக்கப்படும் பொழுது அப்படிப்பட்ட வார்த்தைகளை உன் செவியை சாய்த்து அந்த வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அது ஒன்று. அடுத்து அவைகளை உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவைகளை என்ன பண்ணணும்? உன் உள்ளத்தில் காத்து, ஸ்டோர், that means storage. அத பத்திரப்படுத்தி மறுபடியும் அவைகளை நினைவு கூறும்படியாய் என்ன சொல்ல? அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அதை மாத்த நினைச்சு பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏசப்பட்டத்தை கேட்டா கிடைக்கும் போது தெரிந்தார். ஆண்டவரே, அதுதான் அப்படிப்பட்ட காரியங்கள்
அது எப்படி இருக்குமா? இன்பமாயிருக்கும். அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது, அவைகளை சொல்லி 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 பழகி கொள்ளும் பொழுது அது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஏன்? உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் முடிவு உண்டு. அந்த நினைப்பு அந்த உதடுகளிலே உச்சரிக்கப்படும் பொழுது அது இன்பமாயிருக்கும். நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லப்படும் போது அதெல்லாம் நினைக்கப்படும் போது எனக்கு that means சந்தோஷமா இருக்கும். இப்படித்தான் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். சபைக்கு வருவது நல்லது. வந்தவர்கள் அனைவரும் கவனமாய் கேட்டு, என் தேவன் இன்று ஊழியக்காரர்களிடத்திலே என்ன பேச போகிறார், எந்தெந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், என்ன கொடுக்க போகிறார், பேசிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் பேசுவார். இந்த வார்த்தைகளை கொடு, இந்த ஓமைகளை சொல்லு, இந்த எடுத்துக்காட்டுகளை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிறைய காரியங்களை வேதத்திலிருந்தும் நினைவு கூறுவார். உலகத்தில் நடந்த அநேக சம்பவங்களையும் நமக்கு நினைவுபடுத்துவார். அந்த காரியம் நீங்க பார்த்தது, இந்த காரியம் நடந்தது, இந்த சிந்தனை, இதை சொல்லு. அப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். பிறகு எப்படி இவெல்லாம் இருக்குது ரைட்டு, ஆனா நம்பிக்கை யார் மீது இருக்கணும்? அவங்க இவங்கெல்லாம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, செய்வாங்களா? ஒருவரும் செய்ய மாட்டாங்க. நான் என் தாயார் கூட இருக்கப்படும் பொழுது நிறைய அனுபவிச்சுட்டோம். ஒருத்தர் கூட தெரியாது. நாங்க எங்க அம்மா கொடுத்தாதான் வாங்கிட்டு போவாங்க. எங்க அப்பா கொடுக்க மாட்டாரு. எங்க அம்மா தான் அவங்க செய்யற அந்த காரியத்தை அட்லீஸ்ட் கஞ்சி இருந்தா கூட சரிங்க, அத அவங்க சொந்தங்களுக்கு என்ன பண்ண வந்துட்டாங்க, அந்த கஞ்சி இருந்தாலும் கொடுப்பாங்க. அவங்க காசு வச்சுட்டு அதை வாங்கிக்க எங்க அம்மா கொடுப்பாங்க. எங்க அப்பா கொடுக்கவே மாட்டார். அவருக்கு அந்த பழக்கமே இல்லை. அவர் நான் குற்றம் சொல்லவில்லை, அவர் அந்த இதில் இல்லை. எங்க அம்மா தான் இல்லை, எங்க அம்மா தான் வீட்டுக்கு தேவையான குடும்பம் வரை எங்க அப்பா வாங்கி நம்ம கொடுத்துருவாரு. மற்றதெல்லாம் எங்க அம்மா தான். அப்போ நாம தேவனுக்குள் எப்படி இருந்தால் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒருவேளை மறந்துட்டாங்க, நான் மந்தமாயிட்டாங்க, புத்தி இல்லாம போயிடுச்சுங்க, சூழ்நிலை இன்று ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். அப்ப தேவன் சொன்ன இந்த 17, 18, 19 வாசித்து பாருங்க, புரியபடி வாசிங்க, திரும்பவும் வாசிங்க, இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ளுவோம். நாம் அனுபவிக்கும்படியா இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கூட என்ன பண்ணணும்? தேவனுக்குள் இருக்கிறோமா இல்லையா? வார்த்தை இருக்கு இல்லையா? 1 கொரிந்தியர் 13:5 என்று நினைக்கிறேன். திரும்ப திரும்ப உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன். ரொம்ப யோசனை. ஆண்டவர் ஆண்டவரை மனைவி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரியம் இருக்கும்போது, அப்பா கொஞ்சம் ஊதி விட, அவங்க சொல்றத நான் கேட்டுக்கிட்டு, ஆண்டவரே என்னிடத்துல ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்க கொடுத்தா அந்த வல்லமை தான், அந்த கிருபை தான், உங்களை நினைச்சுதான். உங்களை வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த காரியம் என்ன சொல்லப்படுகிறது? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் அவைகளை உனக்கு என்ன சொல்லப்படுது? ஒவ்வொருக்கும், எவ்ரிபடி, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுது? சொல்லப்படுது. நினைவு கூறணும். ஆண்டவர் சொன்னதெல்லாம் வச்சு 2 வார்த்தை சொன்னா கூட அது மனப்பாடம் பண்ணாங்க. மனப்பாடம் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அர்த்தத்துக்கு தெரியும்படி. தமிழ் தான் சில காரியங்களே எனக்கே புரியாமல் இருக்கும். தமிழ்லாம் பைபிளே வாசிக்க தெரியாது எனக்கு. என் மனைவி கிட்ட சொல்லுவேன், இல்லை அவங்க சொல்லி பைபிள் பற்றி அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றா படிப்பேன். தமிழே தெரியாது. ஆரம்பத்திலே தமிழ் தெரியாது எனக்கு. பைபிள் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் இப்போ ஓரளவுக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? அந்த பைபிள் வார்த்தைகளை படிக்கும்படியா எனக்கு தெளிவை கொடுத்திருக்கார், ஞானத்தை கொடுத்திருக்கார், அறிவை கொடுத்திருக்கார், புத்தியை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் சொல்லும்படி நாம் கேட்டு
நடக்க வேண்டும். அடுத்து பாருங்க 3:27 நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு திராணி இருக்கும்போது, வசதி இருக்கும்போது, சமய சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. யாருக்கு யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு, எல்லாருக்கும் சொல்ல. நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க, எல்லாம் இருக்குது ஏன் ஒண்ணு கூட கொடுக்க முடியல அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆண்டவர் சொன்னது என்னது? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது, வசதி இருக்கும் பொழுது, ஆசிகள் இருக்கப்படும் பொழுது இருக்கு, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. யாருக்கு செய்யணும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறாரோ, எங்களுக்கும் அப்படி ஒண்ணுமே சொல்லவே இல்லை. சொன்னால் கண்டிப்பா என்ன பண்ணணும்? யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யணும். இப்போ ஆண்டவர் நிமித்தமா அடியனே நான் அவங்களுக்கு செய்யறேன், அதுதான் சொல்ல வந்த வார்த்தை. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அந்த பழனிக்கு சொன்னேன், நீ வா பழனி, ஆண்டவர் நிமித்தமா கண்டிப்பா நான் செஞ்சு வராது வரல, நான் என்ன செய்ய முடியும்? திராணி இருக்கு, அவருக்கு செய்யறான்னு அவர் கேட்ட போது செய்யறான்ற எனக்கு மன விருப்பம் இருக்கு, ஆனா பயன்படுத்திக்க அவருக்கு தான் கருணை கிடைக்கவில்லை. விசுவாசம் வஞ்சிக்கிறோம். அப்ப நமக்கு வசதி இருக்குன்னு வச்சாலும் சரி பண்ணிடணும். எங்கிட்ட காசு யாரோ பார்க்கணும்னு நினைச்சா மனைவி கிட்ட கேட்பானா, இல்லைம்மா சரிப்பா கொடுப்பா, உங்க விருப்பம் தானே, எனக்கு ஆண்டவர் அதை உணர்த்துவாரு, நான் எடுத்து அப்படி யோசிப்பாங்க. ஊழியக்காரர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்றீங்க, நானும் கிறிஸ்தவங்க பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் அந்த மாதிரி நிறைய. எதுக்காக சொல்ல வரேன்னா, நமக்கு ஆண்டவர் அது என்னங்க, அந்த அளவுக்கு உங்களை பேரான வசதி இல்லைங்க, நான் என்ன மாதிரி நான் சொல்ல, நமக்கு திராணி என்ன சொல்லுங்க, 2 வச்சிருக்க 1 கொடு, அப்புறம் 20 ரூபாய் வச்சிருக்காங்க, ஒரு 10 ரூபாய் இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் நாம மகிமைப்படுத்தக்கதான், என் பெருமைன்னு ஒண்ணு நான் பண்ண மாட்டேன். நிறைய இடத்துல நான் அப்படிதான் பண்ணுவேன், அவங்கள காசு கொடுக்கவே விட மாட்டேன். அவங்க எப்படியோ ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு செய்யலாம், அது எவ்வளவுனாலும் பரவாயில்ல, 100 200 300 400 500 இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க போகலாம் சாப்பிடலாம். அவர் அடிக்கடி சொல்லுவார், சார் உங்களை போயிட்டுலாம் யாரும் ஹோட்டலில் எடுத்துன்னு போயெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க சார், எனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் மீன் வேணுமா சிக்கன் வேணுமா என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் தான் சார் மற்றவங்களாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு என்ன பண்ணுவார். அவர் வீடியோ என்கிட்ட பேசுவார், நல்ல நண்பர் தான் அவர், அவருடைய சூழ்நிலை சில நேரத்தில் பொய்யெல்லாம் சொல்லுவார், அதே கண்டுக்க மாட்டேன், மனைவிட்ட சொல்ல சரி போட்டோம். அந்த மாதிரி எதுக்கு சொல்லணும், நமக்கு திராணி இருக்கா, சரி அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ அது யாரு கொடுக்கலாமோ அவங்கள நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும் செய்வேன். வேலை செய்யணும்னு நான் சும்மா விட மாட்டேன். 2 நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் போகும்போது, எங்கள் இடத்துல போகும்போது நான் என்ன செஞ்சேன், 3 பேருக்கும் இட்லி வாங்கிட்டேன், ஒரு 6 வடை வாங்கிட்டேன், தந்தரி பொட்டலம் வாங்கிட்டேன், அது இல்லாமல் மறுபடியும் ஒரு 6 வடை வாங்கினேன், உளுத்த வடை மசால் வடை, டீயை ஒரு 1.5 கப்பு வாங்கிட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். வேலை செய்யறாங்க, சும்மா போய் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு போய் கூலி கொடுக்குறோம். நான் அப்படி பண்ணவே மாட்டேன். பக்கத்தில் கடை இருக்கும், அந்த கடையில் போய்ட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவேன், வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வருவேன், அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் உங்களை மாதிரிலாம் என்ன மாதிரினா எனக்குள்ள ஆவியானவர் இருப்பதினாலே அந்த காரியம் செய்ய முடியாது, தேவ ஆவியானவர் எனக்குள்ள உறுதிகள் செய்கிறார், அதனால தான் நான் செய்கிறேன். நான் விசேஷமானவன்னா கிறிஸ்துவுக்குள், தேவன் எனக்குள்ள இல்லைன்னா விசேஷமான கிடையவே கிடையாது. அதுதான் சொல்ல வரேன், கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், யோவான் 15:7 நினைவுபடுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். நான் வச்சிருக்கிறது அதான் ஆண்டவர் சொன்னாரு. ஒரு வயதான ஒரு தாய் என்ன பண்றாங்க, எல்லாரும் போடுறாங்க காணிக்கை, ஆனா அவங்க தனக்கென்று வைத்திருந்ததை தேவனை கனப்படுத்தும்படியாய் போடும்போது கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உங்கள அவங்க தாங்க விசேஷமான, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நமக்கு இருக்கா, ஏதோ தர்ம செய்யணும் யோசனை பண்ணுது,
செய்யலாம். யாருக்கு செய்யணும்? ஆண்டவர் உணர்த்துவார், அவங்களுக்கு செய். மற்றவங்க ஆண்டவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். அதனால தான் உபவாசம்லாம் பார்க்கவே மாட்டேன். ஆண்டவர் யாருக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாலும் கர்த்தர் அப்படியே நடத்துகிறவர். அவர் எப்படியோ நாம் அப்படித்தான் இருக்கணும். நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறார். இது நினைவு வரணும். உலக வாழ்க்கைலாம் சும்மாங்க, ஆண்டவர் தான் அனுபவித்திருக்காரு. எல்லாம் மாயும். கிறிஸ்துக்குள் உண்மையான அந்த வாழ்க்கை நடக்க வேண்டும். அந்த குடும்பம் நடக்க வேண்டும். அந்த உறவுகள் உண்மையா இருக்க வேண்டும். நான் தான் எந்த உறவானாலும் சரி, எனக்கு ஆண்டவர் உணர்த்தனா அவங்க கிட்ட பேசுவேன். இல்லை அவங்களே வந்து பேசணும், நான் பேசுவேன். அவங்க கிட்ட வைராக்கியம் கோபமாகலாம் இல்லை, அமைதியா இருந்துருவேன், அவ்வளவுதான். அப்படிதான் இது வரைக்கும் ஆண்டவர் நடத்திருக்காரு. அவர் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, அவர் நம்ம கேட்பாங்க. ஒருவேளை மனைவி சொல்லணும்னு இல்லை, நான் கிட்ட போய் பேசுவாங்க. அவங்க வந்து உட்கார்ந்து பேசுவாங்க, பேசுவோம், ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். அப்படிதான் இது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. நான் ஃப்ரீயாகவே இருக்கேன். எனக்குள்ள எந்த கஷ்டமும் வைராக்கியமும் கோபமும் நோ. கர்த்தர் மட்டுமா அவர் என்ன சொல்றாரு அதுதான். ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும். அது எப்படி இருக்கும்? விசேஷமா இருக்கும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவன். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். நம்மை காண்கிற தேவன், நம்மை நடத்துகிறது, தொடர்ந்து நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். யோசுவா 1:7 269 பக்கம் முன்னாடி. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி செய்ய, நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. எப்போதும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு எதை விட்டு அவர் கற்பித்த அந்த வார்த்தைகளை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். வார்த்தைதான், அதுக்குதான் எழுதி என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இதுக்கு ஆளை போட்டு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை பேசிட்டு இருக்காரு. இதைதான் கவனிக்கணும், இதைதான் கவனிக்கணும். அவர் வந்தாரா, இருக்கிறாரா, போகும்போது எல்லாம் கொடுத்துருவாரா? வார்த்தையை தான் கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையை தான் என்ன பண்ணணும், பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தையை தான் கவனிச்சு, அந்த வார்த்தையை தான் இருதயத்துல வச்சு, அந்த இருதயத்துல இருக்கிற வார்த்தையை தான் நீ பேசி, அதை விசுவாசித்து அதன் மேல நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எல்லா சூழ்நிலைகளையும், இரவு வந்து இங்க ஒரு நாய்க்குட்டி திடீர்னு அவன் ஒரு மாசமாவே கொஞ்சம் அப்படியே டல்லா இருக்கிறான். இன்னைக்கு நேற்று 2-3 நாளாக சாப்பிடல. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் இல்லை, அப்படியே நானே மாத்திரை அது போட்டுட்ருக்கேன். ஐயா வெளியே அதிகமாக போய் போகிறதுனால சமயமே இல்லை. நைட்டு நாங்கள் மேலே போய் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி அவன் அப்படியே தடுமாறி அப்படியே சாப்பிட்றான். நான் அப்பா 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 அப்பன்னு ஏதோ பண்ணுறான்ப்பா அப்படி சொல்லிட்டு அப்பா சொல்கிற கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி அவன் மேலே ஊதுப்பா நீ அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே பேசி அவன் மேலே ஊதுன்னு அவனுக்குள்ள ஒரு ஜீவன் வந்தது பாருங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தை ஒன்றுமே இல்லை, நல்லா தெளிவாயிட்டான். சத்துரு ஒவ்வொரு விதத்தில் என்ன பண்ணுறான், நம்மளை செய்ய பார்க்குறான். நமக்கே கூட ஆவியானவர் தான் நம்ம கூடவே இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் தான் அவர் ஆவியானவர்னா இயேசுதான் பிதா, எல்லாமே அவர் தான். அந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ பராக்கிரமம் உள்ளவர் அவர் கூட இருக்கிறார். பாருங்க, அதை ஊதப்படும் போது அந்த என்னுடைய பிரசன்னம் அந்த பிள்ளை அப்படியே ஒரு தெளிவு அவனுக்குள்ள வந்தது. இன்னைக்கு பாருங்க, இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அப்பா கூட இருக்கிறார்ன்ற ஒரு தைரியம் மட்டும்தான். அவருடைய வார்த்தைகளை பிடிச்சு கொண்டு அதையே பேசிக்கொண்டு, நீங்க எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறீங்கப்பா, நீங்க எங்களை இப்படி நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இல்லையா, பேசணும். என்ன பண்ணணும்?
நடக்கிறத பார்த்துட்டு ஐயோ 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 புலம்பக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அந்த கேட்கும்போது. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை, சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரை, மதியம் இந்த மாத்திரை, நைட்டுக்கு இந்த மாத்திரை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கூட என்ன பண்ணணும், கடவுளுடைய வார்த்தைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு, மதியம், நைட்டு, இப்படி என்ன பண்ணணும், மாத்திரை போல கடவுளுடைய வார்த்தைகளை. ஆண்டவர் எனக்காக என்ன வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு, என்னை பிளஸ் பண்ண, என்னை ஆசீர்வதிச்சு என்னெல்லாம் பேசுறாரு, அதெல்லாத்துக்கு என்ன பண்ணணும், பேசணும், நான் நினைவு கூறணும். உங்க பிள்ளைகளை நீங்க அந்த வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணணும், இப்படியாவது பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசணும். ஆண்டவரை உங்க பக்கம் திருப்புறீங்க, என் பிள்ளைங்க பேர் பெற்றிருக்கும், என் பிள்ளைங்க போதிக்கப்பட்டிருக்கும், உன் பிள்ளைங்க இப்படி நான் வழி நடத்துவேன் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அது போல என் பிள்ளைங்களை திருப்பிக் கொள்ளுங்க, உங்க பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க, உங்க பக்கம் நான் வழி நடத்துங்க. இன்னைக்கு என் அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்போ இந்த காலை மத்தியான வேலையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே ஐயா நீர் உலாவிக் கொண்டு எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பா, அது மாத்திரமல்ல, உங்களுடைய மக்களாகிய எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்தினேன், நினைவுபடுத்துகிறேன். அந்த வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்களை வற்புறுத்துகிறேன். நன்றி ஆண்டவர். எங்களை யாவரும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் உண்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இதன் நிமித்தமும் நன்மையை, சுகந்த பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, உங்கள் திருவினால் மூடி மறைத்துக் கொள்ளும். உங்களை தாழ்த்துகிறோம். இது எல்லா துதிகன மையமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் என்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுடன் பெருமையெல்லாம் வாங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.